காபோத உயர்திடம் சங்க பாடல்கள் அறிமுகம். கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே சங்ககாலம் தொடங்கி விட்டது என சில தமிழறிஞர்கள் கூறுவர். இருப்பினும் கிபி 1ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை சங்ககாலம் என கருதுவது மரபாகிவிட்டது. தமது தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலில் பேராசிரியர் வீண செல்வநாயகம் அவர்கள் இதனையே குறிப்பிட்டுள்ளார். இந்த 300 ஆண்டு காலப்பகுதியில் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரைக்கும் பறந்து கிடந்த பழந்தமிழகத்தின் நிலப்பரப்பில் சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களும் பாரி காரி போன்ற பல குறுநில மன்னர்களும் ஆட்சி புரிந்தனர். தமிழகத்தின் இயற்கையோடு இணைந்ததாக மக்கள் வாழ்க்கை அமைந்திருந்த இக்காலப்பகுதியில் வள்ளல்களும் புலவர்களும் வற்றாத ஜீவ நதிகளாக விளங்கினர். தென்மதுரை, கவாடபுரம், தற்போதைய மதுரை ஆகியவற்றை தலைமையிடங்களாக கொண்டு முறையே முதல், இடை, கடை என தமிழ்ச் சங்கங்கள் அமைத்து புலவர்களும் புரவலர்களான மன்னர்களும் தமிழ் வளர்த்தனர். 500க்கும் மேற்பட்ட சங்கத்தமிழ் புலவர்கள் உட்பட பல ஆயிரம் புலவர்கள் வளர்த்த தமிழ் செல்வங்கள் பலவும் கடல் கோள்களாலும் செல் சிதல் போன்றவற்றினாலும் அரசியல் படையெடுப்புகளாலும் அக்கறையின்மையாலும் அழிந்தவை போக எஞ்சியவற்றை தமிழ் பெற்றுடையோர் தொகுத்து ஒழுங்குபடுத்தினர். பாட்டு, அளவு, பொருள் முதலான குறிக்கப்பட்ட பண்புகள் கருதி தொகுக்கப்பட்ட பல்வேறு தனிப்பட்ட புலவர்களது பாடல்களின் தொகுதி 8 தொகை நூல்கள் என்றும் தனித்தனியே புலவர்கள் பாடிய நீண்ட பாடல்கள் 10 பாட்டு நூல்கள் என்றும் அழைக்கப்பட்டன. 2426 தனிநிலை செய்யுள்கள் 8 தொகையில் அடங்கியுள்ளன. 8 புலவர்களின் 10 நூல்கள் 10 பாட்டினில் அடங்கியுள்ளன. அகத்திணை, புறத்திணை ஆகிய 2 பிரிவுகளாக தமிழர் வாழ்வியலை ஒழுங்குபடுத்தி காதலுக்கும் வீரத்துக்கும் அறநெறிகளுக்கும் களமமைத்து கவிபாடிய சங்கப்புலவர் பெருமை சாலச் சிறந்ததாகும். பொய்யடிமை இல்லாத சங்கச் சான்றோர் படைத்தளித்த சங்க பாடல்களே தமிழ் இலக்கியங்களின் வரலாற்றையும் அக்கால தமிழ் சமூகங்களின் வரலாற்றையும் அறிய துணை நிற்பனவாகும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகியன 8 தொகை நூல்களாகும். இவற்றில் 10 புறநானூறு, பரிபாடல் ஆகியன புறத்திணை சார்ந்தவை. ஏனைய நூல்கள் அகத்திணையின் பாற்படுவன. பரிபாடல் இருதிணை கருத்துக்களையும் கூறுவதால் புறத்திணையில் அடங்குகிறது. 10 பாட்டு நூல்களாக திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அதாவது மலைபடுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி ஆகியன காணப்படுகின்றன. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய 3ம் அகத்திணை சார்ந்தவை. இருதிணை கூறும் நெடுநல்வாடை உட்பட ஏனைய 7 நூல்களும் புறத்திணையில் அடங்குள்ளன. இருப்பினும் ஆற்றுப்படை நூல்கள் 5ம் தனித்துவம் வாய்ந்தன. சங்கப்புலவர்கள் சங்க பாடல்கள் ஏறத்தாழ 35,000 அடிகளாலான அக்காலத்தை அரசியல், சமூக, சமய நிலைமைகளை சித்தரிப்பனவாகவும் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பனவாகவும் செம்மை சீர் மொழித்திறனுடனாகவும் இக்காலப்பாடல்கள் காணப்படுவதால் தமிழர்களின் தொன்மைக்கும் இலக்கிய செழுமைக்கும் சான்றுகளாக விளங்குகின்றன என சங்க காலத்தின் அறிமுகம் பற்றிய ஒரு பார்வையை பார்த்தோம். மீண்டும் சங்க பாடல்களின் பற்றி அடுத்த பதிவிலே சந்திப்போம்.